சமையல். இன்னைக்கு ஒரு மஷ்ரூம் ரெசிபி தான் பார்க்க போறேங்க. இன்னைக்கு பள்ளிப்பாளையம் மஷ்ரூம் எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேங்க. இந்த பள்ளிப்பாளையம் மஷ்ரூம் செய்யறதுக்கு ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ட்ஸ்ங்க. அதே சமயத்துல டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ பள்ளிப்பாளையம் மஷ்ரூம் எப்படி செய்யறது பார்க்கலாங்க. இப்போ 3 பாக்கெட் மஷ்ரூம் வாங்கி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நறுக்கி வச்சுருக்கேங்க. அதுக்கு தேங்காய் வந்து இந்த மாதிரி பல்லாக கொஞ்சம் ஸ்லைஸாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் விதையை எடுத்துகிட்டு கிள்ளி வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ ஒரு வாணலியில் தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம பூண்டு பொடி பொடியாக ஒரு 10-12 பல் நறுக்கி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துட்டேன். இப்போ பூண்டு ஜஸ்ட் ஒரு 10-20 செகண்ட் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கணும். இந்த வரமிளகாய் சேர்க்கும்போது இதில் சென்டரில் இருக்க விதையெல்லாம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தாங்க சேர்க்கணும். அப்புறம் சின்ன வெங்காயம், இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இதுக்கெல்லாம் சேர்க்கணுங்க. சின்ன வெங்காயம் நறுக்குனது சேர்த்துட்டு இப்போ கருவேப்பிலையும் சேர்த்தாச்சுங்க. அதே மாதிரி சின்ன வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி சேர்க்கணுங்க. இப்போ பாருங்கள், சின்ன வெங்காயம் ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு 10-20 செகண்ட் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து கூடவே கொஞ்சம் தனி மிளகாத்தூள் காரத்துக்கு சேர்க்குறோங்க. இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த தேங்காயும் சேர்த்துட்றோம். நம்ம சேர்த்துருக்க மிளகாயில் விதையெல்லாம் எடுத்துறதால காரம் குறைவாக தான் இருக்கும். அதனால் தனி மிளகாத்தூளும் நான் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி நறுக்கி எடுத்து வச்சுருக்க மஷ்ரூம் சேர்த்துடலாங்க. நான் இன்றைக்கி 3 பாக்கெட் மஷ்ரூம் சேர்த்து தான் செய்கிறேங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறணும். அந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாமே வந்து இந்த மஷ்ரூம்லேயே இறங்கி வரணும். இந்த மாதிரி நல்லா பிரட்டி விட்டோன்னே இப்போ மஷ்ரூமுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு ஒரு சொட்டு கூட தண்ணியே விடக்கூடாதுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு அடுப்பை நல்லா குறைச்சி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த மஷ்ரூம்லேருந்தே தண்ணி விட்டு வரும். அந்த தண்ணியே வேகிறதுக்கு தேவையானதாக இருக்குங்க. இப்போ பாருங்களேன், நம்ம தண்ணி விடாமலே இந்த அளவுக்கு மஷ்ரூம்லேருந்து தண்ணி விட்டு வந்திருக்கு. இந்த தண்ணியிலேயே நல்லா வெந்துருங்க. இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வர்ற வரைக்கும் நம்ம இப்படியே ஓப்பன் பண்ணியே வேக வச்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பக்கத்துலேயே இருந்து நம்ம பிரட்டி விட்டுக்கலாம். இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துச்சு அப்படின்னாவே மஷ்ரூம் வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா பிரட்டி விட்டுறணும். அவ்வளோதாங்க, மஷ்ரூம் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இதுக்கு தூவிக்கலாங்க. அவ்வளோதாங்க, டக்குன்னு ஈஸியாக பள்ளிப்பாளையம் மஷ்ரூம் ரெடி பண்ணியாச்சுங்க. இது வந்து சாதத்தில் வந்து ரசம் சாதத்துக்கு சைடில் வச்சுட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஒரு பருப்பு குழம்பு வச்சுட்டு சைடில் தொட்டுக்கிறதுக்கு வச்சுட்டாலும் நல்லாயிருக்கும். அப்படியே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. நம்ம வீட்டில் ஒரு சைவ விருந்து வைக்கிறோம் அப்படின்னா இந்த மஷ்ரூம் பள்ளிப்பாளையம் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இதை நம்ம சாப்பிடும்போது நம்ம நறுக்கி போட்டிருக்க அந்த தேங்காயோட சுவை அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் செஞ்சு காட்டினேன் இந்த பள்ளிப்பாளையம் மஷ்ரூம் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. எங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி கெஸ்ட்டெல்லாம் வந்திருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அதுவும் எங்கள் ஆதிராச்சலத்துக்குலாம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சாதாரணமாக நம்ம சிக்கனில் பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்வோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இதுக்கும் வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டு கூடவே வந்து தேங்காய் பல்பெல்லாம் நறுக்கி போட்டு செய்கிறோம் ஸ்பெஷலாக. அவ்வளோதாங்க, ரொம்ப அருமையாக வந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த பள்ளிப்பாளையம் மஷ்ரூம் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. சரசூஸ் சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.